இறை என்னும் பெருங்கருணையாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்கான கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் 310வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 311வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம், மந்தரை காலம். குழந்தை பருவ அறியாமையால் களிமண் உருண்டையை நுனியில் பொருத்திய அம்பினால் தன் முதுகில் அடித்து விளையாடிய ராமன் மேல் மந்தரை வெறுப்பு கொள்ளுதல். பாடல் எண் 311. அறமெனவே குழந்தை செய்த அறியாமை விளையாட்டை புறமுதுகின் கூன் நிமிர்த்த பூந்தளிர் செய் விளையாட்டை சிறப்பென மண் உருண்டை அன்பு செய்த அம்பு விளையாட்டை கரை உளத்தால் புரியாதோள் கனல் பகையாய் கிளைத்தாளே. இதுவே அந்த 311வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அறம் எனவே குழந்தை செய்த அறியாமை விளையாட்டை என்ற முதல் வரிக்கான விளக்கம், இயலாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உதித்தெழும் பலனை எதிர்பாராத பேரன்பினால் உதவுவது அறத்தின் வழியிலான உதவி எனப்படும். ராமனும் அவ்வாறே முதுகில் ஏற்பட்ட கூனால் துன்பத்தில் இருந்த மந்தரைக்கு உதவுவது அறம் என எண்ணி அவளுக்கு உதவுவதற்காக தனது உள்ளத்தில் கொண்ட அன்பினால் சிறு வயதுடைய குழந்தையானது அறியாமையின் காரணமாக விளையாடும் சிறு பிள்ளை விளையாட்டை விளையாடினான். புறமுதுகின் கூன் நிமிர்த்த பூந்தளிர் செய் விளையாட்டை. அவ்வாறு ராமன் விளையாடிய அந்த விளையாட்டு என்னவென்றால், மந்தரையின் முதுகிலே ஏற்பட்டிருந்த கூனானது மண்ணுருண்டையை நுனியில் பொருத்தி வைத்த அம்பினால் மென்மையாக பலி ஏற்படாமல் தாக்குவதன் மூலம் நிமிர்ந்து விடும் என்று அன்பினால் எண்ணிய அறியாமையால் எழுந்த விளையாட்டு ஆகும். அவ்வாறு மந்தரை மேல் இறக்கப்பட்டு அவளது கூனை நிமிர்த்துவதற்கான முயற்சியிலே பூந்தளிர் போன்ற மென்மையான உள்ளமும் மேன்மையான ஆற்றல் மிகு கரமும் கொண்ட ராமன் சிறப்பென மண் உருண்டை அன்பு செய்த அம்பு விளையாட்டை, அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு களிமண்ணை குழைத்து அதை தனது ராமபாணத்தின் நுனியிலே மண் உருண்டையாக பொருத்தி வைத்து அந்த அம்பினால் மந்தரையின் முதுகின் மேல் எய்தான். அதன் மூலம் மந்தரையின் முதுகில் இருந்த கூனை நிமிர்த்தி சரி செய்து விட முடியும் என்று சிறுபிள்ளையாய் இருந்த ராமன் தான் கொண்ட உயிர் அன்பின் காரணமாய் அவ்வாறு செய்தான். கரை உளத்தால் புரியாதோள் கனல் பகையாய் கிளைத்தாளே. அதே நேரத்தில் குழந்தை பருவ அறியாமையினால் அவன் செய்த அந்த விளையாட்டை மந்தரையானவள் தான் கொண்ட கரை என்னும் தீமை மிகுந்த உள்ளத்தினால் குழந்தை விளையாட்டு என நேர்மையாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள முடியாமல் நெருப்பானது எரியும் போது எல்லா திசைகளிலும் கிளை பரவி விரிவடைதல் போல் அவளும் தனது பகைமை எண்ணத்தை தீவிரமாக உள்ளமெங்கும் விரிவடையுமாறு ஆக்கி பரப்பி வைத்திருந்தாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 312வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.